வணக்கம். ஸ்ராயனம். மாயோன் சேயோன். மாயோன் மால், கருமை நிறத்தவர், விஷ்ணு திருமால். சேயோன் சிவந்தவர், வேலும் மயிலும் துணை. வேல் என்பது ஆயுதம் அல்ல, பராசக்தியின் மறுவுருவம். இன்றும் சிக்கல் சிங்கார வேல் வாங்கும் பொழுது வியர்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது எம்பெருமானுடைய கருணை. மாமனுக்கு பிடித்த மருமகன் சேயோன். மாயோன் குறிஞ்சி நிலத்திலும் முல்லை நிலத்திலும் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் மாமனும் மருமகனும். இவர்களை அற்புதமாக எது நினைத்து வேண்டினாலும் கொடுக்கக்கூடியவர்கள். மலையும் மலை சார்ந்த இடத்திலும் வாழக்கூடிய இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். இருகரம் குப்பி வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படி வேண்டுதல் வைத்து அவருக்கு வழிபாடு செய்வது நம்முடைய வேலை. வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்காமல் இருக்க முடியுமா நம்மால்? சும்மா இருந்தாலும் கூட முருகா 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 என்று அனுக்ஷணமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் முருகா. முகுந்தனையும் பிரம்மனையும் ருத்ரதேவரையும் ஆத்மார்த்தமாக நாம் கூப்பிட்டே இருப்போம். முருகா என்று ஒரு தரம் சொன்னால் உருகாதா மனம்? உடனே உருகிவிடும். கந்தன் என்று சொன்னால் கவலையெல்லாம் பறந்துவிடும். குகன் என்று சொன்னால் குறையெல்லாம் விலகி ஓடிவிடும். சரவணன் என்று சொன்னால் சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். அந்த சண்முகனை, சரவணனை, கந்தனை, குகனை, கார்த்திகேயனை நாம் அனுக்ஷணமும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு உண்டான நேர்வழி பாதையை அவங்க காமிச்சு கொடுப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. மாமனுக்கு பிடித்த மருமகன் அப்படிங்கிறப்போ பெருமாளை நாம் அப்படியே அவருடைய திருவடியே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், அவருடைய திருவடியே சரணம்னு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார். அவருக்கு ரொம்ப பிரீத்தமானது துளசி. அந்த துளசியை வைத்து தினமும் பெருமாளுடைய திருவடியிலே நாம் சமர்ப்பணம் செய்து வந்தால் போதும். கடுமையான கஷ்டங்களை எல்லாம் விலக்கி கொடுப்பார். அவரை பிடிச்சாலே போதும். அவரை கும்பிடும் போது முருகான கும்பிட்டா போதும். எந்த நாமத்தை சொல்லி நாம் கும்பிட்டாலும் அவராகவே அந்த இடத்துல இருப்பார். அவராகவே நமக்கு தோற்றம் தருவார், காட்சி தருவார், அனுகிரகமும் ஆசியும் கொடுப்பார். அதனால மாயோன் சேயோன் இவர்கள் இருவரையும் நாம் கும்பிடும்போது நமக்கு எத்தனை விதமான லோன்கள் இருந்தாலும் அந்த லோன்களையெல்லாம் கட்டக்கூடிய சக்தியை மாயோன் தருவார். அந்த கடன்களை எல்லாம், கர்ம வினை கடன்களை எல்லாம் கழித்து கொடுக்கக்கூடிய பவர் மாலோன் அவர்கிட்ட இருக்கு. அதே போல சேயோன் சிவந்தவன், வெற்றியை கொடுக்கக்கூடியவன். கர்மவினை கடன்களை எல்லாம் கழித்த பின்னாடி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை கிடைக்கும்படி அருளச் செய்யக்கூடிய, ஆசி வழங்கக்கூடிய, அருளை கொடுக்கக்கூடிய, அருளை தரக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமான் சேயோன். அதனால் அவரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நாம் கும்பிட்டோம்னா நமக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் வாரி கொடுக்க அவர் இருக்கார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேலிருக்க பயம் எதற்கு? வேலுண்டு வினை இல்லை. எப்பொழுதுமே வேலும் மயிலும் சேவலும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்வோம். ஸ்ராயனம்.